ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் வைகை ரதி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுட்டீஸ்க்கெலாம் பிடிச்ச மாதிரி ஃபிங்கர் சிப்ஸ் அதான் பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை டேப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு தேடி வந்துடும். இப்போ வந்து பொட்டேட்டோ வந்து இதுக்கு வந்து நான் ஒரு 2 பொட்டேட்டோ பெரிய சைஸ் பொட்டேட்டோவை எடுத்துக்கோங்க. அப்போனா தான் நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே வந்து அந்த பொட்டேட்டோ வந்து கிடைக்கும். ஸோ அதை எடுத்து நான் நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன். எதுக்கு ஐஸ் வாட்டர் வச்சுருக்கேன்னா, இதில் தான் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து கரெக்டாக ஸ்டிக்கியாக வர வைக்கும். ஸோ ஐஸ் க்யூப்பை நல்லா போட்டு அதில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை கழுவி எடுத்து போட்டுருங்க. அப்போனா மட்டும்தான் வந்து அந்த பொட்டேட்டோ நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஸ்டிக்கியாகவே இருக்கும், வளையாமல் இருக்கும். சும்மா சாதாரணமாக நம்ம போட்டுட்டோம்னா வளைஞ்சிரும், கருகியும் போயிடும். மேலே கிறிஸ்பாகவும் இருக்காது, உள்ளக்க வந்து வேறு மாதிரி இருக்கும், வளைஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம இது வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் வந்து பார்க்கலாம். நான் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த இது பாருங்கள், ஒன்று எடுத்து காட்டுறேன். அது எவ்வளோ ரொம்பவே ஜில்லுன்னு இருக்குது. ஸோ அதனால் கையை விட முடியல. பாருங்கள், ஒன்று மட்டும் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ ஸ்டிக்கியாக இருக்குதுன்னு பாருங்கள். அமுக்க கூட முடியல, அப்போ கஷ்டமாக இருக்கும். ஸோ அரை மணி நேரம் கழித்து ஊற வச்சதும் நம்ம துண்டில் அது ஒன்றா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம். இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா அழுத்தி அந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துருங்க. அப்போனா தான் வந்து நமக்கு வந்து எண்ணெய் தெறிக்காமல் இருக்கும். ரொம்பவே குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். எண்ணெய் நம்ம வந்து அதை நறுக்கி நம்ம ஐஸ் வாட்டரில் ஊற வச்சா மட்டும் போதும். வேறு எதுக்குமே டைம் இருக்காது. இதுக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதும் கிடையாது. ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி காற்றாட உணரையும் விடலாம். இல்லைனா அந்த டவல் நல்லா அழுத்தி புழிஞ்சிருங்க, அதை உடையாத அளவுக்கு. ஸோ இப்போ நம்ம அழுத்தி நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாத மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் டேப் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து அந்த நம்ம தலையை உணர்த்துற மாதிரி நான் வந்து உணர்த்தி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ வாட்டர் இருந்திருக்குன்னு. இப்போ வந்து ஓரளவுக்கு வாட்டர் இருக்குது, இருந்தாலும் நம்ம அதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக வரும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி. இல்லைன்னா நம்ம வேஸ்ட்டு பண்ணுறது. ஏன்னா அது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரி இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும். ஸோ அதனால் ஸ்டிக்கியாக பாருங்கள், இப்போ நம்ம போடும்போதே வந்து நல்லா ஸ்டிக்கியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ எண்ணெய் வந்து கொதிக்க வச்சாச்சு. நல்லா சூடேற விட்டு நம்ம வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ஆட் பண்ணிடலாம். ஓரத்துலலாம் சில பேர் கருகிரும். ஸோ கருக விடாத மாதிரி நம்ம இப்படி கிளறி விட்டோம்னா நல்லா அது வந்து நல்லா ஃப்ரை ஆயிரும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வந்து அந்த கலர் வந்து லைட் கோல்ட் கலரில் தான் இருக்கும். கருகிற மாதிரி வச்சிடாதீங்க. இப்படி செஞ்சால் கருகவும் செய்யாது, ஆனால் கிறிஸ்பியாக வரும். இப்படி நல்லா இழுத்து போட்டுருங்க. பாருங்கள், அப்படியே உடையாமல் ஸ்டிக்கியாக இருக்கா. கலர் லைட்டாக தான் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இன்னும் வேகலைன்னு நினச்சிடாங்க, கண்டிப்பாக சூப்பராக வெந்திருக்கும். பார்க்க அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வேணால் சாட் மசாலா போட்டுக்கலாம், இல்லைனா பெப்பர் கூட தூவி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை வந்ததா இல்லையான்னு. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் போடலாம். இவ்வளோதான் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.